அனைவருக்கும் கவின்ஸ் டைரி தமிழ் சேனல் சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல மகா சிவராத்திரி விரத முறைகள், பூஜை நேரங்கள், வழிபாட்டு விதிகள், தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். மகா சிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து பூஜை செய்வதுதாங்க. அப்படி சிவபெருமானுக்கு கொண்டாடப்படும் மிக முக்கியமான விரதங்களுள் மகா சிவராத்திரி விரதமும் ஒன்றாகும். அந்த வகையில் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் பரிபூரண அருளைப் பெற மிகவும் முக்கியமான நாளாகும். இவ்விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச, அதாவது தேய்பிறை சதுர்த்தசி திதி கூடும் இரவில் கொண்டாடப்படும். உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அன்று ஒரு நாள் இரவு சிவபக்தர்கள் கண் விழித்திருந்து இறைவனை வழிபாடு செய்வார்கள். சிவராத்திரி என்பது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதும் பூஜை நடத்திய நாள் என கதை கூறுகிறது. இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவிகளில் செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற முடியும் என்றும், மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது. இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது. மகா சிவராத்திரி வரும் ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 15ஆம் தேதி சதுர்த்தசி திதி மாலை 5:51 மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் பிப்ரவரி 16ஆம் தேதி மாலை 6:26 மணிக்கு முடிவடைகிறது. எனவே இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விரதத்தை பிப்ரவரி 15ஆம் தேதி மாலை 6 மணிக்குப் பிறகு தொடங்க வேண்டும். இரவு முழுவதும் கண் விழித்து 4 கால சிவபூஜையில் கலந்து கொண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு 4ஆம் கால பூஜையை நிறைவு செய்ய வேண்டும். மகா சிவராத்திரி வழிபாட்டின் முக்கிய அம்சம் இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து பூஜை செய்வதாகும். மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் நீராடி உபவாசம், அதாவது விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து 4 காலங்களிலும் சிவலிங்கத்திற்கு பால், இளநீர், பன்னீர் கொண்டு ருத்ராபிஷேகம் செய்து ஓம் நமசிவாய மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும். சிவராத்திரி நாளில் பசி, கோபம், பொய், அசைவம் மற்றும் பகல் தூக்கத்தை தவிர்த்து தூய்மையுடன் சிவசிந்தனையில் இருப்பது சிறந்தது என புராணங்களில் கூறப்பட்டுள்ளது. சிவராத்திரி அன்று நாள் முழுவதும் உணவு உண்ணாமல் விரதம் அனுஷ்டிக்க வேண்டும். அப்படி நாள் முழுவதும் விரதம் அனுஷ்டிக்க முடியாதவர்கள் பால், பழங்கள் மட்டும் உண்டு விரதம் இருக்க வேண்டும். கர்ப்பிணிகள், முதியவர்கள் அல்லது உடல்நிலை சரியில்லாதவர்கள் உபவாச விரதத்தை தவிர்த்து சிவ வழிபாட்டை மட்டும் செய்யலாம். சிவாலயங்களுக்குச் சென்று அல்லது வீட்டிலேயே இரவு முழுவதும் கண் விழித்து 4 காலங்களிலும் சிவனை வழிபட வேண்டும். முதல் ஜாம பூஜை 15ஆம் தேதி மாலை 6:15 மணி முதல் இரவு 9:25 மணி வரையும், 2ஆம் ஜாம பூஜை இரவு 9:25 மணி முதல் நள்ளிரவு 12:34 வரையிலும், 3ஆம் ஜாம பூஜை நள்ளிரவு 12:34 முதல் அதிகாலை 3:44 வரையிலும், 4ஆம் ஜாம பூஜை பிப்ரவரி 16ஆம் தேதி அதிகாலை 3:44 முதல் காலை 6:54 மணி வரையும் உள்ளது. சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானை தரிசித்து வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் கூட லிங்கோத்பவ காலமாகிய இரவு 11:30 மணி முதல் 1 மணி வரை உள்ள காலத்திலாவது மட்டும் கண்டிப்பாக சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும். ஏனெனில் இந்த நேரத்தில்தான் சிவன் ஜோதிலிங்கமாக தோன்றிய நேரமாக கருதப்படுகிறது. மேலும் பால், தயிர், தேன், நெய், இளநீர், பன்னீர், கரும்புச்சாறு மற்றும் வில்வ இலைகளால் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் மற்றும் அர்ச்சனை செய்து வந்தால் உங்களுடைய உள்ளமாகிய ஆன்மா சுத்தம் பெறும் என்பது ஐதீகம். ஓம் நமசிவாய, சிவபுராணம், சிவ காயத்ரி மந்திரம், சிவ ருத்ர மந்திரம் அல்லது சிவ ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்ய வேண்டும். சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் சிவபெருமானின் பெருமைகளைப் பாடி அமைதியான சூழலில் மந்திரங்களை உச்சரிப்பது ஆன்மீக பலன்களை அதிகரிக்கும். எந்த மந்திரம் தெரியாது என்பவர்கள் ஓம் நமசிவாய என்ற சிவமந்திரத்தை மட்டும் தூய மனதுடன் சொல்லி வந்தாலே போதுமானது. அன்றைய தினம் மௌன விரதம் இருந்து மனதில் சிவனை நினைத்து தியானம் செய்து அமைதியை கடைபிடிக்க வேண்டும்.
இது மனதை ஒருமைப்படுத்தவும் சிவனின் அருளை பெற்று கரும வினைகளை நீக்கவும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. தானம். அன்றைய தினம் உங்களால் முடிந்த அளவு தானம் தர்மம் செய்ய வேண்டும். சிவன் கோவில்களில் அன்னதானம் செய்ய பொருளாகவோ பணமாகவோ உதவி செய்யலாம். மறந்தும் செய்யக்கூடாதவை என்ன என்றால் பகல் தூக்கம். சிவராத்திரி அன்று விரதமனுஷ்டிப்பவர்கள் கண்டிப்பாக அன்றைய தினம் பகலில் தூங்கக்கூடாது. இரவு முழுவதும் கண் விழித்திருந்து சிவபெருமானை நினைத்து வழிபட வேண்டும். தவறான எண்ணங்களான கோபம், பொய், வன்முறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். அதேபோல் அன்றைய தினம் யாரிடமும் சண்டை போடவோ கடும் சொல்லை பயன்படுத்தவோ வார்த்தைகளால் காயப்படுத்தவோ கூடாது. தவிர்க்க வேண்டிய பூக்கள் சில மகா சிவராத்திரி வழிபாட்டில் சிவபெருமானிடம் சாபம் பெற்ற தாழம்பூ மற்றும் சண்பகப்பூ ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். சிவலிங்கத்திற்கு குங்குமம் அதாவது சந்தனம் பயன்படுத்தலாம் மற்றும் துளசி இலைகளை படைக்கக்கூடாது. செயற்கை பூக்களையும் பயன்படுத்துவது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் சிவனுக்கு எளிமையான நறுமணமில்லாத வில்வ இலைகளே உகந்தவை. எந்த பூவும் வாங்க இயலாதவர்கள் வெறும் வில்வ இலையை மட்டும் சிவபெருமானுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். தவிர்க்க வேண்டியவை: மகா சிவராத்திரி என்று அரட்டை அடிப்பது, டிவி பார்த்து என அன்றைய பொழுதை கழிப்பது போன்ற செயல்களை தவிர்க்க வேண்டும். உறவுமுறை அப்படின்னு பார்த்தீர்களென்றால் சிவராத்திரி விரதத்தின் போது அரிசி உணவுகளை தவிர்த்து சமைக்காத உணவுகளை உண்பது சிறந்தது. பழங்களை சாப்பிடலாம். சிவராத்திரி முடிந்து மறுநாள் காலை சிவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜை செய்த பின்னர் உணவருந்தி விரதத்தை முடிப்பது வழக்கம். இன்று நம் சேனலில் ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் அறிந்தோம் அல்லவா? மேலும் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.